இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய ஆண்டிலே இந்த புதிய மாதத்திற்குள்ளாக காலடி எடுத்து வைத்திருக்கும் மகிமை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் முழுவதுமாக இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் தருகின்ற 7 ஆசீர்வாதங்களை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை இந்த புதிய ஆண்டிலே நமக்கு வைத்திருக்கிறார். ஆனால் இந்த வாரம் முழுவதுமாக நாம் ஒரு 7 ஆசீர்வாதங்களை மாத்திரம் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த முதல் நாளிலே ஆண்டவர் நமக்கு முதலாவது தரும் முதல் ஆசீர்வாதம் எது தெரியுமா? உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். ஏசாயா 58 அதிகாரம் 8 வசனத்திலே இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம். உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். பாருங்க, ஒருவேளை நீங்க நினைக்கலாம், கடந்த ஆண்டிலே என்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ நான் பலவீனமாக இருந்தேன், எவ்வளவோ சுகவீனத்திலே இருந்தேன், எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த ஓராண்டை நான் கடந்து போனேன். இந்த புதிய ஆண்டாவது எனக்கு ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு ஆண்டாக, அல்லது சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு எனக்கு இருக்குமா என்று சொல்லி ஏக்கத்தோடு ஒருவேளை நீங்கள் காணப்படலாம். அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்காகத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொல்லுகின்றார். கடந்த நாட்களிலே, கடந்த மாதங்களிலே, கடந்த வருடங்களிலே நாம் அனுபவித்த பாடுகளும் வேதனைகளும் போதும், அதற்கெல்லாம் ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்றார். முற்றுப்புள்ளி வைத்து கூறுகின்றார், உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொல்லி. யாருக்காக ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி நினைக்காதீங்க. உங்களுக்காகத்தான், இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்காகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை பலவிதமான வியாதியின் அகோரத்தோடு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொல்லி. பாருங்க, நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம், 12 ஆண்டு காலம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை பற்றி நாம் வாசிக்கிறோம் இல்லையா? எல்லாருக்கும் அவளுடைய எல்லா வேதனைகளும் பாடுகளும் தெரியும். எவ்வளவு துயரம், எவ்வளவு கஷ்டம் இல்லையா? மனிதரால் ஒரு தள்ளி வைக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலை. அவளுடைய உடலிலே உதிரத்தின் ஊறல் எப்போது இருந்து கொண்டே இருக்குமா? எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு காரியம், வேதனையான ஒரு நோய் இல்லையா? ஆனா அவள் ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் தொட்டவுடனே அவள் பூரண சுகமடைவதை நாம் வாசிக்கின்றோம். பாருங்க, அவளுடைய சுகமடைந்ததை நாம் பெருசா நினைக்கிறோம்ல, அதுக்கு முந்தைய அவள் அனுபவித்த பாடுகளும் வேதனைகளும் கண்ணீர்களும் எத்தனையா இருந்திருக்கும். அவள் தன்னுடைய ஆஸ்தியை எல்லாம் செலவழித்து விட்டாளாம். பாருங்க, அவளுக்கு எதுவுமே இல்லை. ஒரு சிறந்த நல்ல ஒரு ஆஸ்தி உள்ளவளாக, பெரிய பணக்காரியாக இருந்திருக்கலாம். அதுதான் அவளால் ஆஸ்தியை எல்லாம் விற்று செலவழித்து மருத்துவரிடம் கொண்டு கொடுத்து அவள் வியாதியை எப்படியாவது குணமாக்கிடலாம் என்று சொல்லி நினைத்திருப்பாள். ஆனால் அவள் செலவழித்த அத்தனை பணங்களும் விரயமாய் போய்விட்டது, வீணாய் போய்விட்டது, வேஸ்டா போச்சு. இன்னும் அவளுக்கு சுகமே கிடைக்கல. பாருங்க, அவள் ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவுடனே பரிபூர்ண சுகமடைகிறார். உடனே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்று சொல்லுகிறார். ஏன் வேதனை நீங்கி போச்சுமா, உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லல, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்று சொல்லுகிறார். சுகம் ஒரு பெரிய ஆசீர்வாதங்க. இந்த உலகத்தில் எவ்வளவு பணம் இருந்தால் என்ன, எத்தனை பட்டங்கள் இருந்தால் என்ன, எத்தனை பதவி இருந்தால் என்ன, வேற எந்த ஆசீர்வாதங்களும் இருந்தாலும் கூட இந்த சுகம், ஆண்டவர் கொடுக்கின்ற சுகம் இருக்கிறதே, இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லி நான் எண்ணுகின்றேன். அன்றைக்கு அதைத்தான் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வேதனை நீங்கி நீ சுகமா இரு என்று சொல்லி சொல்லுகிறார். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வேதனை நீங்கி நீ சுகமாயிரு, உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்தை துளிர்க்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். ஒருவேளை இந்த சகோதரியை போல, இந்த பெரும்பாடுள்ள இந்த ஸ்திரீயை போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் கூட வியாதியின் அகோரத்தால் பீடிக்கப்பட்டு இனி எனக்கு வாழ்க்கையே இல்லை, என்ற வாழ்க்கை முடிந்து போனது என்று சொல்லி ஒருவேளை துயரத்தில் இருக்கலாம். இந்த புதிய ஆண்டாவது எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்குமா என்று சொல்லி ஏக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அருமையானவர்கள் ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்டு பலவிதமான பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தின் நபர் யாராவது ஒருவர் சுகவீனமா இருக்கலாம். யாருக்காக ஆண்டவர் இந்த செய்தியை கொடுக்கிறார் என்று சொல்லி தெரியாது. ஆனால் எப்படி, எந்த நிலைமையில் இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும்
என் இயேசு எனக்கு சுகம் தருவார், என்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொல்லி நீங்கள் இந்த புதிய மாதத்திலே விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே அது உங்களுக்கு கூடும் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. அருமையானவர்களே பாருங்க, அது மாத்திரம் இல்ல, இந்த பெதஸ்தா குளத்திலே 38 வருஷமாய் அந்த மகன் படுத்திருக்கிறான் வியாதி நிமித்தமாக. அவனை கூட்டிக் கொண்டு செல்வதற்கு யாரும் இல்லை. அந்த குளம் முதல் கலக்கப்படும் போது முதலாவது இறங்குகிறவனே அதிலே சுகமடைவான். ஆனால் இந்த மனிதனை அழைத்து செல்ல அவனோடு யாரும் இல்லை. அனாதையாக அந்த மண்டபத்திலே படுத்திருக்கிறான். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவனை எழுப்புகிறார். எழுப்பி அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். நீ சுகமடைய விரும்புகிறாயா என்று சொல்லுகிறார். பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு நேசர். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கின்றார், நீ சுகமடைய விரும்புகிறாரா என்று சொல்லி விசுவாசத்தோடு நீங்கள் சொல்லுங்கள், ஆமா ஆண்டவரே நான் சுகமடைய விரும்புகிறேன் என்று சொல்லுங்க. உங்க சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட கிருபைகளை தரும்படி நாம் ஆண்டவரிடம் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே என்னை சுகத்தோடும் பலத்தோடும் அவருக்கு நன்றி சொல்லணும். எப்படி சொல்லணும்? எனக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க சுகம் தர்றீங்க, ஒவ்வொரு நாளும் எனக்கு பலன் தர்றீங்க, ஒவ்வொரு நாளும் எனக்கு நீடிய ஆயுள என்னுடைய ஆயுசு நாளை பெருக பண்ணிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் கெஞ்சும் பொழுது நம்முடைய சுக வாழ்வு நிச்சயமாகவே சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அருமையானவர்களே, அருமையான ஒரு பாடல் ஒன்று நாம் பாடுகிறோம் இல்லையா? நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களா, நான் சுகமானே, நான் சுகமானே புண்ணியரின் காயங்களால், புண்ணியரின் காயங்களால். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நமக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய சுக வாழ்வு துளிர்க்க வேண்டும் என்று சொன்னால், மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில அந்த சுகத்தை பெற்று நாம் சந்தோஷமாய் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய காயங்களால் நாம் குணமாக்கப்பட வேண்டும். அப்போதுதான் நம்முடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். அருமையானவர்களே, அவருடைய காயம் தோய்ந்த கரங்கள் நம்முடைய சரீரத்தை தொடுவென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு எத்தனையோ பேர் கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியிலும் வீடுகளிலும் எத்தனை பேர் எவ்வளவு வேதனையோடு கூட தங்களுடைய நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறாங்க இல்லையா? ஆனா ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை காணும்படி உதவி செய்திருக்கின்றாரே, புதிய வருடத்தை காணும்படியாக உதவி செய்திருக்கின்றாரே. நாம் எப்படி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும்? ஆண்டவருக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக நாம் காணப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு சுகம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, ஒரு சுமூகமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். நோய் இல்லாமல் வாழ்வது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அருமையானவர்களே, அப்படியே நாம் இந்த உலகத்திலே சுகத்தோடு வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாய் நாம் ஒரு நிமிடம் அவருடைய பாதத்திலே கெஞ்சி நிற்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான ஆண்டவரே, இந்த வாரத்தின் இந்த முதல் நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொல்லி எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறீங்கப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரியும், ஒவ்வொரு சகோதரியும், ஒவ்வொரு பெற்றோர்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே அப்பா, புதிய மாதத்திலே பலவிதமான கஷ்டங்களோடும் பாடுகளோடும் நோய்களோடும் ஆண்டவரே பிரச்சனைகளோடும் காணப்படுகிற ஒவ்வொருவரையும் பார்த்து நீங்க சொல்லுறீங்கப்பா, உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொல்லுறீங்க. ஒருவேளை படுக்கையிலே கட்டிலே படுத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே அவர்கள் படுத்திருக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வல்லமை இந்த நிமிஷத்திலே பாய்ந்து செல்வதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்முடைய பிள்ளைகளை நீ இந்த உலகத்திலே சுகத்தோடு வாழும்படியே வைத்திருக்கிறீங்க அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே சுகவீனமா இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து, அன்றைக்கு பேதுருவின் மாமி அன்றைக்கு ஜுரமா இருந்த பொழுது நீ அவளுடைய கையை பிடித்து தூக்குனீங்க ஆண்டவரே. அப்பா, அவளுடைய ஜுரம் அதோடு போய்விட்டது சுவாமி. அதே போல பலவிதமான நோய்கள், காய்ச்சலினால் ஆண்டவரே, கொள்ளை நோயினாலும் இன்னும் பலவிதமான பலவீனங்களோடு ஆண்டவரே படுத்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கரம் இந்த நிமிஷத்திலே தொடுவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். ஒவ்வொருவரையும் உம்முடைய கரம் பிடித்து நீ தூக்கி நிறுத்துவதற்காக, ஒவ்வொரு கால்களையும் ஒவ்வொரு கைகளையும் நீங்க பலப்படுத்துவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை பிள்ளைகளுக்கு தந்து இந்த புதிய ஆண்டு ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாக காணப்பட போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொன்ன இந்த வார்த்தை தன்னுடைய வாழ்க்கையிலே பிடித்துக் கொண்டு அவருடைய வாழ்க்கையில சுகத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தனுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.